தமிழக சட்டமன்றத்தில முதல்வர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து பரபரப்பா சோசியல் மீடியாலயும் சரி, பொதுமக்கள் ரீதியாவும் சரி, பயங்கரமா பேசப்பட்டு வருது. அவர் என்ன பேசினாரு? அதுக்கு என்ன விமர்சனங்கள் வந்துச்சு? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முன்னாடிலாம் ஒரு வீட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பாங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் சேனல் விரும்பி பார்ப்பாங்க. தாய்மார்கள்லாம் வந்து சீரியல வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. குழந்தைகள்லாம் வந்து பார்த்தோம்னா, அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கு, போகோ அந்த மாதிரி சேனல்ல நல்லா விரும்பி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, எல்லா பேருமே வந்து மும்முரமா சட்டமன்றத்தினுடைய லைவ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அவருடைய ஸ்பீச்சும், எதிர்க்கட்சியினர்கள் என்னென்ன கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு வந்து ஆளுங்கட்சி என்னென்ன பதில் சொல்லுது, அப்படின்றத வந்து மக்கள் மும்முரமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசின ஸ்பீச் வந்து பரபரப்பா வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. அப்படி என்ன பேசியிருக்காரு? அப்படின்றத பார்க்கும்பொழுது, தொடக்கத்தில தன்னுடைய வளர்ச்சிய பத்தியும், இந்த ரசிகர் மன்றமா இருந்தது எப்படி மக்கள் இயக்கமா மாச்சு, மக்கள் இயக்கம் எப்படி வந்து ஒரு பேர் இயக்கமா மாறி, அரசியல் கட்சியா மாறி எப்படி ஆட்சிய புடிச்சது, அப்படின்ற வரலாறுலாம் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னம்மா, 100% வந்து தூய்மையான ஆட்சிய வந்து நான் குடுப்பேன், அப்படின்றத வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது, ஒரு மாஸான ஒரு டயலாக் ஒண்ணு பேசியிருக்கிறாரு. என்னன்னா, "மக்களுடைய பணத்த வந்து நான் தொடமாட்டேன். தொடவும் விடமாட்டேன். தொட்டவங்களையும் விடமாட்டேன்." அப்படின்னு ஒரு மாஸான டயலாக் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பேசிட்டு இருக்க சமயத்தில எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் வந்து நெறைய கேள்விகள முன்வைக்கிறாரு. அப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இந்த விஷயத்த சொன்ன உடனே வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆதாரமற்ற குற்றங்கள வந்து வைக்கக்கூடாது. அப்படி ஏதாவது உங்கள்ட்ட நாங்க குற்றம் செஞ்ச ஆதாரம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. அத நாங்க வந்து சட்டப்படி சந்திப்போம் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கடைசியில வந்து அ இது காங்கிரஸினுடைய அந்த சீட்டு பிரிச்சதுக்கப்புறம், வெளிய வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படின்ற ஒரு சிம்பல் காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கொளத்தூர் தொகுதியில அவரு தோத்ததுக்கு அப்புறமா வந்து ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து இப்படி காமிச்சிருப்பார். இப்ப விஜய் வந்து அதவே புதுவிதமா வந்து இப்படி காமிக்கிறாரு. இப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து சட்டமன்றத்தில ஒரு என்டர்டெய்னிங்கா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா அத பார்த்திருப்பீங்க. அதுக்கு வந்து பதில் சொல்ற விதமா வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில வந்து ஒரு விஷயத்த பதிவிட்டிருக்கிறாரு. அது என்னன்னா, செங்கல்பட்டுல வந்து கணவனை தேடும் மனைவியினுடைய கதைய பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்த வந்து வச்சிருக்காரு. இப்போ ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அ மக்களுடைய கேள்விகள வந்து மக்களுக்காக வந்து சட்டமன்றத்தில வந்து ஒலிக்கிறதும், திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள பத்தி பேசுறதும் தான். மத்தபடி இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்கள வந்து வைக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் தான். அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, சட்டமன்றம் எப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், மக்களுக்கான பிரச்சனைகள வந்து பேசி, மக்களுடைய குரலா வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களையும், சட்டங்களையும் வந்து இயற்றுறது தான் வந்து சட்டமன்றத்தினுடைய வேலை. அத வந்து அ நல்ல முறைப்படி செய்யணும். அதில இந்த தவறுகள் இருக்குது. இத வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்றது எதிர்க்கட்சியினுடைய வேலை. இதுதான் அதோடைய பிரதான வேலைய தவிர்த்துட்டு, ஒருவர வந்து மாறி மாறி வந்து தனிப்பட்ட முறையில விமர்சனம் பண்றது கிடையாது. இனி வருங்காலங்கள்ல இந்த மாதிரியான தனிப்பட்ட விமர்சனங்கள விடுத்துட்டு, மக்களுடைய பிரச்சனைகளையும், மக்களுடைய வாழ்வை எப்படி முன்னேற்றுறது பத்தி விவாதிச்சீங்கன்னா, இன்னுமே வந்து தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் வந்து இன்னும் ஆரோக்கியமான சூழ்நிலையில பயணிக்கும். மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள வந்து நீங்க பார்க்கணும்னா, த்ரூ ஸ்டார் தமிழ் சேனல வந்து சப்ஸ்கிரைப்